ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாரும் 1 வீக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே வெள்ளிக்கிழமை சாயங்காலமே ஒரு ப்ரொமோ விட்டாங்க, காவேரி ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ப்ரெக்னென்ட்டுங்கிற வார்த்தை எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து நம்ம எல்லாரும் விகா ஃபேன்ஸ், எம்என் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் காவேரி விஜய்கிட்ட சொல்லும்போது விஜயோட ரியாக்ஷனை பார்க்கணும், அவர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லி நமக்குள்ளே 1000 கனவுகள் இருந்துச்சு, எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி சீன் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஆக்டிங், 2 பேருமே அந்த கண் கலங்க எமோஷனாக இருக்கட்டும் அப்படியே குதிச்சார். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்தார். அப்புறம் காவேரி கண்டிப்பாக தூக்கி சுற்றுவார்னு எதிர்பார்த்து அதே மாதிரி சுற்றினார். அப்புறம் பாப்பா கிட்ட இனிமேல் யார் எதிர்த்தாலும் சரி நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வந்திருக்கு, நீயே எதிர்த்தாலும் கண்டிப்பாக நம்ம விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கிட்ட உட்காந்து பேசினது எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதை வாயெல்லாம் சொல்ல முடியாது. அந்த எமோஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் அது புரியும். ஸோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். டிவியில் பார்த்தாலும் சரி, ஹாட் ஸ்டாரில் பார்த்தாலும் டிவிலையும் பாருங்கள். நமக்கு டிஆர்பியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்காகவே வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ அவங்க ட்ரூத் ரிவீல் வைக்கிறதுக்கு ஐடியா இல்லை, இப்போ பிளான் பண்ணல, கொஞ்சம் டிலே பண்ணுங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு சீனை மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிச்சு. பிகாஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் இதுதான், அவரோட ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரீமு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ளே நம்ம அதெல்லாம் ரசித்து பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மனசு அது ட்ரீமுன்னு சொல்லிட்டே தான் இருந்துச்சு. எனக்குலாம் கண்டிப்பாக ஃபுல்லாக என்னால் என்ஜாய், அது 100% ஒரு ரியல்னு என்னால் என்ஜாய் பண்ண முடியல. பட் அவங்களோட ஆக்டிங்காக சொல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது ட்ரீமாக போயிடுச்சுங்கிற ஒரு குட்டி ஒரு 0.1% ஃபீலிங் இருக்குது எனக்கு. ரியலாக தான் நல்லா இருந்திருக்குமே. நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த சீனை வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா. நம்ம எல்லாரும் அவங்களுக்கும் தெரியும், அவங்க கமெண்ட்ஸ்லாம் தான் சொல்லலையே, அவங்களுக்கு நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க அந்த ஒரு மொமெண்ட்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ரியலில் வைக்க முடியாது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் சீக்கிரம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்டோரி சீக்கிரமாகவே எண்ட் ஆகிடுங்க. அதுதான் அவங்களோட பிளானுமே. ஸோ நம்மளும் எதிர்பார்த்தது நடக்கணும், அவங்களுக்கும் சீரியல் ரொம்ப நாள் போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக இந்த சீனை கொண்டு வந்திருக்காங்க. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த நேற்றுக்கு ஷூட் போச்சு இல்லையா, புது லொக்கேஷனில் அந்த டெம்பிளில் லவ்லி எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த சீன் தான். இந்த லவ்லி எமோஷனல் ஷூட் தான் எடுத்திருக்காங்க. பட் அது ரியல் கிடையாது, ட்ரீம் சீக். நம்ம ட்ரீமை யோசிக்கவே இல்லை, நான் சத்தியமாக யோசிக்கவே இல்லை. ஒன்றும் வருவாங்க அப்படி இல்லைனா அப்கமிங்கில் அது ரியலாக நடக்கும் அந்த மாதிரி தாட்டில் இருந்ததை தவிர ட்ரீமுங்கிறது நான் எனக்கு ஒரு தாட்லேயே வரல. ஆக்சுவலாக அவங்க ட்ரீம் சீக்வன்ஸ் தான் நேற்றுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக சுட ஷூட் பண்ணி நமக்கு வந்து அடுத்த நாளே நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் எடிட்டர்மெண்ட் இதுக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க, ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அப்படி தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். அவங்ககிட்ட லாஸ்ட் டைம் வந்து சீக்கிரமாகவே என் பண்ணிட்டாங்க இல்லையா ஷூட்டை. ஸோ இப்போ எடுத்து இமீடியட்டாக நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த அப்டேட் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கு சொல்லணும்னா ஆண்டனி ப்ரோக்கு தான், இபி சாருக்கு தான். ஏன்னா அவர் தான் நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில். பட் நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு நிறைய குழப்பங்கள் பிடிஎஸ்ஸையும் எபிசோடையும் கம்பேர் பண்ணி வந்தாலும் பட் அங்கே அப்டேட்ஸ் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். நேற்றுக்குலாம் வந்து ஏன்டா அவங்க பிடிஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தாட் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதாங்க மனசனோட வாழ்க்கையை. நேற்றுக்கு ஒன்று நினைப்போம், இன்றைக்கி ஒன்று நினைப்போம். நம்ம நிமிஷத்துக்கு மாறுறோம் இல்லையா, அது நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நேற்றுக்கு செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு எபிசோட் பார்த்துட்டு முன்னாடியும் பார்த்துட்டு அது ஒரு ஹாப்பி. பட் ரொம்ப அழகான எபிசோடும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுக்கு 100% நான் சொல்கிறேன். விஜய் கிட்டே இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நாள் டிலே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே காவேரி கிட்ட சொல்லிடுவார், நான் வெண்ணிலா கொடுத்து ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப காவேரிக்கு வந்து அவங்க அதானே கேட்டாங்க, வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லியாச்சு. காவேரிக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, விஜய்க்கு காவேரி தான் எப்போவுமே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதுக்கப்புறம் வெண்ணிலா ஏதாச்சும் நெகட்டிவாக மாறுறாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பட் இன்றைக்கி எபிசோட் அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் விஜய் கிட்ட அது ட்ரீம் சீக்வன்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சாங்க பார்த்தீங்களா, மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதாங்க வீக்கான அதுதான். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃப்ரெண்ட் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் கேட்பார். அப்புறம் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவரோட கண்ணிலேருந்து தண்ணி அம்மா எமோஷனாகவும் இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதை எனக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு தான் ட்ரீம் சீக்வன்ஸ் நினச்சேன். ஆனால் நம்ம தலைவி வேறு ரகங்க. அவங்க வந்து ஆட்டோவில் போகும்போதே அவங்க கோயிலில் போன மாதிரி ஒரு திங்கிங்கில் போயிட்டு அந்த லெவலுக்கு
வாழ்க்கையை வந்து அவங்க ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரீமில் தான் இருக்காங்க. பட் ரியலில் நமக்கு ஆட்டோக்கார்ட்ட பேசுவாங்க இல்லையா, என்னை இப்போவே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசுகிறது எங்கள் கிட்ட அவங்க வந்து அந்த ஆட்டோக்காரும் காவேரி அந்த ஒரு வேர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஸோ அவங்க 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ரியலில் நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயங்கிறப்ப அது 2 நிமிஷங்கிறது நான் ரொம்ப நாள் ஆன மாதிரி நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். ரியல் லைஃப்பில் நிறைய பேருக்கும். பட் அதுதான் அங்கே காமிச்சிருந்தாங்க. பட் இப்போ தானே புக் பண்ண 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது அப்படியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறுவாங்க. அந்த ஆட்டோ குலுங்கி தான் போகும் நார்மலாகவே. அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட அந்த இதெல்லாம் கேரிங்லாம் பார்த்துட்டு இல்லை குலுங்காமல் போங்கண்ணா ப்ளீஸ், நான் ஸ்லோவாக போங்கண்ணா, எவ்வளோ நீங்கள் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீ இறங்கி நடந்தாமா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சா விஜய் உனக்கு கீழே கூட தரையில் கூட நடக்க விட மாட்டார், மனு தூக்கிட்டு தாங்குவார். மணி சீக்கிரம் விஜய் கிட்ட சொன்னால் போதுமா அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் வைஸ் இருந்துச்சு. பட் அது எப்போ சொல்லுவாங்கன்னு தான் தெரியல. பட் எனிவேஸ் நம்மளுக்காக இந்த ஒரு சீன் எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. நமக்காகவே இந்த ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீமுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் இருந்துச்சு, என்னடா ட்ரீம்லேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க விஜயோட ரியாக்ஷன்ஸ், காவேரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த வாய்த்து ஹக் பண்ணிட்டு இருந்தது எல்லா சீன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.